அதனால தரித்திரத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தடுத்து நிறுத்த முடியும். தரித்திரத்தை நீங்க உங்க வாழ்க்கையில என்ன செய்ய முடியும்? தடுத்து நிறுத்த. அது எப்படி பாஸ்டர், என்னால் தடுத்து நிறுத்த முடியுன்றீங்க? நான் அவ்வளோ பெரியாளா? எப்படி தெரியுமா தடுத்து நிறுத்த முடியும்? 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக தரித்திரர் ஆனாரே என்று அவருடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வர்யவானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி தரித்திரம் என்ற சாபத்தில் இருக்கு நம்ம என்ன செய்திருக்கிறார்? நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அப்ப இதன் அடிப்படையில் நீங்க ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன செய்யலாம்? இன்றைக்கு நான் சாபத்துக்கு உட்பட்டவன் அல்ல, இன்றைக்கு நான் ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டவன். ஆமென். இன்றைக்கு நான் சாபத்துக்குள்ள கிடையாது, இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தரித்திரத்தை தடுத்து நிறுத்துறீங்க. தரித்திரத்தை தடுத்து செய்றீங்க, நிறுத்துறீங்க. சில ஆட்கள் தரித்திரத்தை தடுத்து நிறுத்துற மாதிரி என்ன செய்யறது கிடையாது, பேசுறதே கிடையாது. தரித்திரத்தை கட்டி பிடிச்சி அரவணைச்சு அப்படியே டூயட் பாடுறது, அப்படியே என்ன செய்யறது ரூம்குள்ள. பார்த்துருக்கீங்களா? ஒன்றும் தெரியாம இருக்கிறீங்க. உன்னைய பிடிச்சா தரித்திரம் அந்த குடும்பத்தை என்ன செய்யுது? இப்ப தரித்திரத்தோட என்ன செய்றீங்க? நீங்க பரதநாட்டியம் என்ன செய்றீங்க? ஆடுறீங்க. வாயை சரி பண்ணணும். வாயை சரி பண்ணாம குடும்பம் என்ன செய்யாது? சரியாகவே ஆகாது. ஆகவே தரித்திரத்தை உங்களால் தடுத்து நிறுத்த முடியும். எப்படின்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை ஆழமாய் விசுவாசித்து வாயை திறந்து பேசும்போது உங்களால் தரித்திரத்தை தடுத்து நிறுத்த முடியும். ஆமென். இன்றைக்கு நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். நல்ல பக்கி சசாலையாகிய வானத்தை கர்த்தர் எனக்கு திறந்திருக்கிறார். நான் அநேக ஜாதியில் கடன் கொடுப்பேன், நானும் கடன் வாங்காதிருப்பேன். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு பெருகுவேன். நான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாகிறேன். இப்படி எல்லாம் நீங்க வாயை திறந்து பேச 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 என்ன நடக்குது? தரித்திரத்தை தடுத்துன்னு செய்றீங்க. தண்ணி கரை புரண்டு வருது. சில வீட்டுக்குள்ள ஜல்லுன்னு புகுந்து உள்ள போயிருது. சில வீட்டுக்குள்ள போக முடியல. ஏன்னா காம்பவுண்டு சுவர் நல்லா செஞ்சிருக்கிறாங்க, கட்டி ஸ்ட்ராங்கா போட்டு வச்சிருக்கிறாங்க. மோதி பார்த்துட்டு பேக் அடிக்குது அது தண்ணி. ஆமென். இப்படி விசுவாச வார்த்தையில் நீங்க என்ன செய்யணும்? பேசணும். பேசி தரித்திரம் உங்க வீட்டுக்குள் நுழையாதபடிக்கு தடுத்து நிறுத்த வேண்டும். சத்தியவேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால என்ன சொன்னேன்? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒன்றை நான் சொன்னேன்ல, அதை நீ கவனிக்கலையா அப்படின்னு சொல்றாரு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். அப்ப தேவனுடைய மகிமை நீங்க பார்க்கணுமா? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆமென். நீங்க விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் போது அங்க தேவனுடைய மகிமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? காண்பீர்கள். ஆமென். கண்ணீர் மாற ஆரம்பிக்கும், கவலைகள் மாற ஆரம்பிக்கும், பீடைகள் ஒளிய ஆரம்பிக்கும், கடன் பிரச்சனைகளுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? முடிவு அங்கே உண்டாகும். எப்பொழுது? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது. விசுவாசித்தவளே பாக்கியவதி. ஆமென். எப்படி சொல்லுங்க? நீங்க விசுவாசிக்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென். நீங்கள் விசுவாச மார்க்கத்தார், நீங்கள் விசுவாச சந்ததியார்கள். ஆமென். ஆகவே நீங்க விசுவாசிக்கும் பொழுது எல்லாம் மாற ஆரம்பிக்கும், எல்லாம் சரியாக
ஆரம்பிக்க வைங்க.